ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்க விகே. உங்கள எத்தனை பேர் பேடிஎம் யூஸ் பண்றீங்க? நீங்க யூஸ் பண்ற பேடிஎம் இந்த மாச கடைசிக்குள்ள க்ளோஸ் ஆக போகுது. இந்த ஒரு அறிவிப்பை ஆர்பிஐ அதிரடியா வெளியிட்டு இருக்காங்க. அதோட முழு விவரத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பிப்ரவரி 29ஆம் தேதியுடன் முடங்குகிறது பேடிஎம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியே இருக்கு. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிப்ரவரி 29க்குள் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் நிறுவனத்தின் நிதி செயல்பாடுகளை நிறுத்த ஆர்பிஐ உத்தரவிட்டிருக்காங்க. அதாவது நீங்க பண்ற பேடிஎம் டிரான்சாக்சனை பிப்ரவரி 29க்குள்ள க்ளோஸ் பண்ண போறாங்க. அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான் வெளியே இருக்கு. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தா, வாடிக்கையாளர்கள் விவரங்களை முறையாக பராமரிக்காததால் பேடிஎம்முக்கு ஏற்கனவே ஆர்பிஐ அபராதம் விதித்த நிலையில் தொடர்ந்து அந்நிறுவனம் விதி மீறல்களில் ஈடுபட்டதால் அதன் செயல்பாடுகளை முற்றிலும் முடக்க ஆர்பிஐ உத்தரவிட்டுள்ளது. அதாவது ஆல்ரெடி வாடிக்கையாளர்களோட விவரங்களை சரியா பராமரிக்கலன்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. அதையும் மீறி செயல்பட்டதுனால இந்த ஒரு முடக்கத்தை ஆர்பிஐ அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம வாடிக்கையாளர்களிடமிருந்து வேலட், ஃபாஸ்டாக் மூலம் பணம் பெறுவதும் தடை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கி பிப்ரவரியில் பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி டெபாசிட்களை ஏற்பதை முற்றிலுமாக நிறுத்துவதாக அறிவிச்சிருக்காங்க. இதனால் பேடிஎம் யூசர்கள் வாலெட்டில் பணம் போடுவதை நிறுத்தவும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு அறிவிப்பை இந்திய ரிசர்வ் வங்கி இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அதுல பிப்ரவரி 29, 2024க்கு பிறகு பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிடெடை எந்த ஒரு வாடிக்கையாளர் கணக்கு, ப்ரீபெய்டு கருவிகள், வாலெட்டுகள் மற்றும் ஃபாஸ்டாக்ஸ் போன்றவற்றில் டெபாசிட் அல்லது டாப் அப்களை ஏற்க ரிசர்வ் வங்கி புதன்கிழமையிலிருந்து தடை விதிச்சிருக்காங்க. இந்த அறிக்கையில வங்கியில் தொடர்ச்சியான இணக்கமின்மை மற்றும் தொடர்ச்சியான ரிசர்வ் வங்கியுடன் இணங்காத காரணங்களால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிப்ரவரி 29 முதல் பேடிஎம்மில் அனைத்து சேவைகளும் நிறுத்துவதாக ஆர்பிஐ தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா மார்ச் 2024 ஆர்பிஐ புதிய வாடிக்கையாளர்களை உள்வாங்குவதை உடனடியாக நிறுத்துமாறு பிபிபிஎல் உத்தரவிட்டிருக்காங்க. அதாவது புது யூசர்ஸை கம்பல்சரி இனிமே சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், ப்ரீபெய்டு கருவிகள், ஃபாஸ்டாகுகள், தேசிய பொது மொபிலிட்டி கார்டுகள் போன்ற கணக்குகளிலிருந்து பணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள எந்த கட்டுப்பாடுகளும் இன்றி அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய வங்கி அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்க யாராவது அதுல டெபாசிட், வேலட்ல இல்ல ஃபாஸ்டாக்ல இல்ல கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் இதுல எல்லாமே அமௌண்ட் ஆல்ரெடி போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கும் இல்லாம நீங்க இமீடியட்டா ஃபண்டை எடுத்துக்க முடியும். ஸோ பேடிஎம்மை இந்த மாதம் இறுதிக்குள்ளே முடக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட வேலெட்டு இல்லை அக்கௌண்ட்டில் அமௌண்ட் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக அதை ரீஃபண்ட் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்தராக ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. பேமெண்ட்டில் இதுக்கு முன்னாடி ரெகுலராக பண்ண மாதிரி எந்த டிரான்சாக்ஷனுமே பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் 29ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில டிரான்சாக்ஷன் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். ரெகுலராக இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. இது போக பேடிஎம் ஆப்பை நியூவா இன்ஸ்டால் பண்றது, அதை யூஸ் பண்றது, பேமெண்ட் டிரான்சாக்ஷன் பண்றது, இந்த மாதிரி புதிய விஷயங்களை நீங்க இதுக்கப்புறம் பண்ணவே முடியாது. ஸோ ஃபைனலா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்லாம் சேரும்.